Namaskaram. இன்னியோட டாபிக் why spirituality is essential for a healthy youth life, mind, body and soul. பியூட்டிஃபுல்ங்க. நிஜமாவே இது ரொம்ப 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 முக்கியம். இப்போ இருக்கக்கூடிய ஜெனரேஷன்ஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா பயங்கரமாக ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃபாக இருக்குது, ஒன்று மீனிங்லெஸ்ஸாக இருக்குது. நம்ம எங்கே போகிறோன்னு ஒரு குறிக்கோளே இல்லாமல் போகிறதுக்கெல்லாம் இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி பிளேஸ் அ பிக் ரோல். நிஜமாங்க, கண்டிப்பாக அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி நம்ம கற்றுக்கிறதுனால யூத் லைஃப், ஏன்னா அதுதான் அந்த குரூஷுவல். அதில் தான் நம்ம பல சாதனைகளை நம்ம வி ஆர் புட்டிங் ஃபார்வர்ட். நமக்கு என்ன நமக்கு பண்ணணும், என்ன நமக்கு தேவை அப்படிங்கிறத மொத்தத்தையும் அந்த யூத்தில் தான் நம்ம போடுறோம். அப்போ அந்த யூத்தில் போடணும் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அந்த ஸ்பிரிச்சுவல், அந்த சுப்ரீம் பவரோட ஹெல்ப்பு, சுப்ரீம் பவரோட மகிமைகள் எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அவளோட தான் நம்ம ட்ராவல் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒன்ஸ் யூ ஹவ் ட்ராவல்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அந்த ட்ராவல் வில் பி ப்ரொலாங்கிங். அப்படியே ப்ரொலாங் ஆகுமே வழிய அங்கே அச்சீவ்மெண்ட்டுக்கு ஒன்றுமே கிடையாது. இந்த யூத்தில் தான் நம்ம பல 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 சாதனைகள், சின்ன விஷயம் பெரிய விஷயம் எல்லா விஷயத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன வயசுலேருந்து நீங்கள் யோஜனை பண்ணி பாருங்க. நம்ம பிறந்த ஃபஸ்ட்டு வி ஸ்டார்டட் ப்ரீதிங். அதுவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். அதுவே வித் தி ஹெல்ப் ஆஃப் ஆல்மைட்டி தான் வி ஸ்டார்டட் ப்ரீதிங். அப்போ அதுவே ஒரு அச்சீவ்மெண்ட். அங்கேருந்து நம்மளோட ஸ்பிரிச்சுவல் ட்ராவல் அங்கேருந்து ஆரம்பிக்கிறது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், நீஞ்சினோம், தவிழ்ந்தோம், அதுக்கப்புறம் நின்னோம், நடந்தோம், ஓடினோம், பேசினோம். இது எல்லாம் எப்படி நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஃபினட்டாக வித் தி பவர் ஆஃப் ஆல்மைட்டி, வித் தி ஹெல்ப் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி. அங்கேருந்தே நம்ம ஆரம்பிக்கிறோம். பட் ஒன்ஸ் நம்ம கொஞ்சம் இண்டிபெண்ட்டாக ஆன உடனே நம்ம என்ன பண்ணுறோம், என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு ஈகோ வந்ததுனால, அது அறியாமை. அது நான் தப்பாக நான் கம்ப்ளைண்ட் பண்ணலை. அது அறியாமையினால நம்ம என்ன பண்ணுறோம், அதை நம்ம மறந்துடுறோம். நம்ம எப்படி வந்தோம் அப்படிங்கிறத நம்ம மறந்துடுறோம். இது கூட ஒன் வே ஆஃப் மாயை. பட் நிறைய பேர் அதை மறக்காமல் இருக்கா பாருங்க, அங்கே தான் கடவுள் இருக்கார். நீங்கள் நிறைய யோஜனை பண்ணி பாருங்க, நிறைய நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்க, உங்களையே நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்க. நீங்கள் வேறு யாரையும் நீங்கள் கம்பேரே பண்ணாதீங்க. உங்களையே நீங்கள் அனலைஸ் பண்ணும்போது வேர் யூ ஆர் அப்படிங்கிறது நீங்களே கண்டிப்பாக நீங்கள் போட்டுக்கலாம். அதில் சந்தேகமே கிடையாது. எப்போதுமே செல்ஃப் அனாலிசிஸ் இஸ் ஆல்வேஸ் தி பெஸ்ட். ஏன்னா நம்ம எங்கே இருக்கோம், நம்ம எங்கே போகணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் இருக்கணும். அப்போ அந்த மைண்டு கிளாரிட்டியோடு நமக்கு இருக்கணும். அப்படின்னா இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி, நான் அடிக்கடி சொல்கிறேனே, ரேக்கி கற்றுக்கோங்க, மெடிடேஷன் கற்றுக்கோங்க, முத்ராஸ். சின்ன குழந்தைகள்லாம் முத்திரைகள் பண்ணுறது. ஏன்னா நம்ம பிறக்கும் போதே முத்ராவோட தாங்க நம்ம பிறந்தோம். நம்ம அப்படியே வரலிங்க. ஆதி முத்ரா அப்படிங்கிற எல்லா குழந்தையோட கையும் பார்த்துருப்பீங்க. இப்படி அழகாக அப்படி கையை மூடின்ட்டு வந்திருக்கும், ரெண்டு கையும் இப்படி அழகாக மூடின்னு தான் வந்திருக்கும். ஸோ நம்ம பிறக்கும் போதே இன்பாண்டாக நம்ம முத்ராவோட தான் நம்ம வந்திருக்கோம். பட் அதுக்கப்புறம் நம்ம அப்படியே விட்டுடுறோம். வி ஆர் நாட், அதாவது நம்ம என்ன கற்றுக்கணும் அப்படிங்கிறது கூட நம்ம கிடையாது. நிறைய மொழிகள், இந்த கையாற்றுற மொழிகள்லாம் அது நமக்கு இயல்பாக இருக்குது. அதை நம்ம விருத்தி பண்ணிக்கல. அது என்னது, இந்த பஞ்சபூதங்கள்லாம் இருக்கே, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் நம்ம விரலில் ரெப்ரசன்ட் பண்ணுறது. அதை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும், எப்படி நம்ம உடம்பு சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சபூதத்தை எப்படி பேலன்ஸ் பண்ணணும். இது கண்டிப்பாக மைண்டுக்கும் பாடிக்கும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய முத்ராஸ் இருக்குது. அதுக்கு தான் நீங்கள் அடிக்கடி வாங்கோ, கற்றுக்கோங்கோ. கற்றுனேள் அப்படின்னா ஜஸ்ட் லைக் தட். ஐயோ அப்படியா, நம்ம நான் என்ன சொல்கிறேன், பேனிக் ஆகக்கூடாது. நமக்கு ஏதாவது ஒரு கைண்ட் ஆஃப் எயில்மெண்ட் வந்திருக்கு, ஒரு நெஞ்சு வலி அப்படின்னா உடனே ஐயோ நெஞ்சு வலி வந்துருது, எனக்கு வந்துருது பாபான்னு நம்ம பண்ணாமல், அது நெஞ்சு வலி என்னது, அது சின்னதா பெருசா, ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு நீங்களே உங்களை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எஸ் யூ கேன் கோ டு த டாக்டர் ஆர் நியர்பை ஹாஸ்பிட்டல். நெக்ஸ்ட், ஸோ முதல்ல உங்களை நீங்கள் நிதானப்படுத்திக்கலாம். அது என்ன காரணம் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன விஷயங்கள் நீங்களே அனலைஸ் பண்ணி கொஞ்சம் காம் டவுன், செட்டில் டவுன் ஆனதுக்கப்புறம் எஸ் யூ கேன் கோ டு த டாக்டர் ஃபார் தி நெக்ஸ்ட் ட்ரீட்மெண்ட். நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு என்ன பண்ணணுங்கிறத டாக்டரை கன்சல்ட் பண்ணலாம். பட் முதல்லையே இந்த பேனிக் என்ன ஆகும் தெரியுமா, அப்போ இன்னும் ஜாஸ்தி அக்ரிவேட் ஆகும். அப்படி அக்ரிவேட் விடாமல் நம்ம கொஞ்சம் காமாக நம்ம இருந்தோம் அப்படின்னா எஸ் யூ கேன். இதெல்லாம் நம்ம இந்த சின்ன வயசுலேயே நமக்கு அந்த மாதிரிலாம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது நமக்கு எல்லா விதமானத்தையும் நம்ம ஹேண்டில் பண்ண முடியும்.
நாட் ஓன்லி இன் எயில்மெண்ட், நாட் ஓன்லி இந்த உடம்புக்கு வந்தது அப்படிங்கிறதுல என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷன். இப்போ நம்ம கராத்தேலாம் கற்றுக்குறோம், அதெல்லாம் தற்காப்பு கலைகள் அப்படின்னு சொல்லி கராத்தே கற்றுக்குறோம். அந்த மாதிரி விஷயங்கள் ஸ்போர்ட்ஸில் நம்ம வந்து உடம்புல இருக்கக்கூடிய ஸ்டாமினாவை நல்லா பில்டப் பண்ணுறதுக்கோசரம் ஸ்போர்ட்ஸு இந்த அப்போ என்ன ஆகும், இந்த பிரெயின் நல்ல ஸ்பீடாக ஒர்க் பண்ணும். இது எல்லாமே வித் தி ஹெல்ப் ஆஃப் ஆல்மைட்டி. அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி இல்லைன்னா இது எல்லாமே அந்த கலைகள்லாம் வராது. ஸோ நம்ம கண்டிப்பாக அந்த சின்ன வயசுலேருந்தே நமக்கு அந்த குழந்தைகளுக்கு வந்து நாட் ஒன்லி ஸ்லோகங்கள். நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படிங்கிறது வந்து ஸ்லோகம் சொல்லணும் அப்படின்னு அதை மட்டும் நான் சொல்லலை. ஃபஸ்ட்டு தே ஹாவ் டு ரியலைஸ் ஒரு சுப்ரீம் பவர் இருக்குது அப்படிங்கிறத அவள் ரியலைஸ் பண்ணணும். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம் எழுத போகிறோம் அப்படின்னா ஒரு 2 செகண்டு சுவாமி கிட்ட ப்ரே பண்ணணும். நைட்டு படுத்துக்கும் போது சுவாமி கிட்ட ப்ரே பண்ணி தேங்க்யூ அப்படி அந்த மாதிரி குட்டி 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 அந்த டிசிப்ளின்லாம் நம்ம கொண்டு வந்தாலே எஸ், அப்போது ஆட்டோமேட்டிக்காக அவளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா பயங்கரமாக பிரெயின் நல்ல வேலை செய்யுங்க. என்ன மாதிரி டிசிஷன்ஸ் ஆனாலும், என்ன மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் ஆனாலும் பியூட்டிஃபுல்லாக அவள் ஹேண்டில் பண்ணுவாள். இந்த மாதிரி குட்டி குட்டி டிசிப்ளின்லாம் அவளை கொண்டு வரணுங்க. அதுதான் அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு சொல்கிறது. ஸ்லோகம் சொல்லணும், கை தட்டணும், பஜனைக்கு போகணும் அப்படின்னு. எஸ், பஜனைக்கு போனால் ரொம்ப சந்தோஷம். இஃப் பை காட் கிஃப்டாக அவளுக்கு நல்ல வாய்ஸ் நல்லா இருக்குது, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிறா அப்படின்னா அப்போ அந்த மாதிரி லைனில் அவளை கொண்டு போகலாம். ஸோ அந்த டேலண்ட், கடவுள் கொடுத்த டேலண்ட் என்னதுன்னு ஐடென்டிஃபை பண்ணி அதில் அழகாக அவளை கொண்டு போகலாம். ஓகேவா? பட் பேசிக்காகவே எல்லாருக்குமே இந்த மாதிரி காத்தால ஒரு தூங்கி எழுந்த உடனே நம்ம வந்து கராக்ரே வசத்தே லக்ஷ்மி அந்த மாதிரி ஸ்லோகங்கள்லாம் சொல்லணும். இந்த மாதிரி நான் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணணும். அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா எல்லாரோடையும் ஷேர் பண்ணி நம்ம சாப்பிடணும். அப்போ தான் நமக்கு நல்லது. திடீர்னு ஒரு நாய் வந்தது, ஏதோ ஒரு பக்ஷி வந்தது அப்படின்னா அந்த பட்சிகளுக்கும் நம்ம போடணும் அப்படிங்கிற அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சொல்லி கொடுக்கணும். அப்புறம் ஹெல்பிங் டெண்டன்சி யாருக்காவது இது. பட் அதே சமயத்தில் வி ஹாவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல். இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனில் வந்து எல்லாருக்கும் நம்ம ஹெல்ப் பண்ண முடியாது. பட் அட்லீஸ்ட் அப்புறம் வந்து சேவிங்ஸ். இப்போ வந்து யாராவது உங்களுக்கு வந்து சின்ன குழந்தைகள்னு சொல்லிட்டு நல்ல ஒரு பைசா ஏதாவது கொடுத்தான்னா அவள் உடனே அதை கிட்டி பேக்கில் போட்டு அதை சேவிங்ஸாக வச்சுட்டு அதுக்கப்புறம் அவள் அம்மா அப்பாட்ட சொல்லி இவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு புக் வாங்கி கொடு, இந்த மாதிரி ஒரு சாமான் யூஸ்ஃபுல் ஐட்டம் அப்படின்னு சொன்னான்னா அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம வந்து கல்டிவேட் சொல்லி கொடுக்கணும். அதெல்லாம் ஒரு வெரி பிக் டிசிப்ளின் ஆக்கும் அது. அப்புறம் எப்படி பேசணும் என்ன, அப்புறம் வந்து எதுவானாலும் அந்த அப்சர்விங் கெப்பாசிட்டி. இப்போ ஒரு ஸ்லோகமாக இருக்கட்டும், இல்லைன்னா வந்து ஒரு பாடம், ஸ்கூல் பாடமாக இருக்கட்டும், எப்படி அவள் அப்சர்வ் பண்ணுறா அப்படின்னா இது எல்லாமே உங்களுக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி தான். இது எல்லாமே உங்களுக்கு இன்விசிபிளாக இருக்குது. அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி முதல்ல கொஞ்சம் பேலன்ஸ்ட் ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் இந்த ஒரு அடல்ட்ரேஷன் அந்த டைமில் வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எந்த மாதிரி சுச்சுவேஷன் ஆனாலும் டெஃபினெட்லி தே வில் ஹேண்டில் பியூட்டிஃபுல்லி கம்பேர்ட் டு அஸ். பியூட்டிஃபுல்லாக நிஜமாக நம்மளை விட நல்லா ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணுவாள். இந்த அன்வான்டாக இந்த மாதிரிலாம் வந்து அவள் என்ன சொல்கிறது, வேண்டாத தகாத காரியங்கள்லாம் போக மாட்டான் கண்டிப்பாங்க. இதெல்லாம் நம்ம வந்து முதல்லேருந்தே நம்ம கல்டிவேட் பண்ணியிருக்கணும். இப்போ எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு குழந்தை வந்தது, ஏ ஃபார் ஆப்பிள் அப்படின்னா. அவள் வந்து ஏ ஃபார் ஆப்பிள் இல்லை, ஏ ஃபார் அயோத்தியா ராமா அப்படின்னு சொல்லி ஏபிசிடி அல்ஃபபெட்ஸை இசட் வரைக்கும் ராமாவோட பேரை சொல்லியிருக்கா. ஸோ இதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியுமா அந்த குழந்தைகளுக்கு. அப்போது அந்த சொல்லும் போதெல்லாம் அவள் வந்து ஒவ்வொரு வாட்டியும் அந்த ராமரோட விஷுவலைஸ் பண்ணுறா இல்லையா, பியூட்டிஃபுல்ங்க. இந்த மாதிரி ஒரு விளையாட்டுத்தனமாக நம்ம வந்து சொல்லி கொடுக்கணுங்க. விளையாட்டுத்தனமாக நம்ம சொல்லி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா ஸ்பிரிச்சுவலும் வருது, அதே சமயத்தில் பியூட்டிஃபுல் இன்ஃபர்மேஷன். அது அப்படியே அழகாக போய் அந்த சின்ன வயசுலேயே இளமையில் கல் அப்படின்னு சொல்கிற மாதிரி அது அழகாக வந்து உள்ளுக்குள்ளே போய் டப்பால் அழகாக பொக்கிஷமாக இருக்குங்க. சின்ன வயசில் நம்ம படிக்கிற பாடங்கள்லாம் அவ்வளோ நல்ல கண்ணுங்கருத்தமாக இருக்கும். எத்தனை வயசு ஆனாலும் அது மறக்காது. அப்புறம் இப்போ இந்த 30 நாள் பாசுரம் படித்து ஒரு குழந்தை டெய்லி வாட்ஸ்அப்பில் எங்கள் குரூப்பில் எங்கள் கசினோட டாக்டர் தான் அவள், டெய்லி பாசுரம் அழகாக அவள் வந்து ஒரு என்ன சொல்கிற க்யூட்டான அந்த மழையில ரொம்ப அழகாக இருக்கும். டெய்லி அது ஒரு பாசுரம். ஸோ அதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஹேபிட்டு தெரியுமா, அதெல்லாம் ஒரு பெரிய டிசிப்ளின். இந்த மாதிரி ஒரு விளையாட்டுத்தனமான இருக்க குழந்தைகளை வந்து இந்த லைனுக்கு கொண்டு வந்து இந்த மாதிரி சொல்லு, காலங்காத்தால் தூங்கி எழுந்துட்டு அழகாக ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு ரொம்ப அழகாக
கிளிப்பிங் வந்து பார்த்தேன்னா மேக்ஸிமம் 30 செகண்ட்ஸ் 1 மினிட் வச்சுக்கோங்களேன், அதுக்கு மேலே பெருசாக ஆகாது. பட் ஆனாலும் அவளை தயாரித்து அதை நிற்க வைக்கணுங்கிறது சாமானியம் கிடையாது. பட் இட் இஸ் a வெரி குட் எஃபர்ட், வெரி குட் எஃபர்ட். இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு அந்த குழந்தை டெஃபினட்டாக ஷி வில் ரிலிஷ். ஐயோ நம்மளா இப்படி சொல்லியிருக்கோம் அப்படின்னு அவள் கொஞ்சம் வளர்ந்தக்கப்புறம் பார்க்கும்போது அவ்வளோ பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். ஸோ இது மாதிரி நம்ம பேரண்ட்ஸ் எல்லாருமே நம்ம சின்ன சின்ன விஷயங்கள். அப்புறம் ஒரு மலேசியாவில் வந்து பார்த்தோன்னா தேவாரம் வந்து எத்தனையோ குழந்தைகள், கிட்டத்தட்ட ஒரு 2000 குழந்தைகளுக்கு வந்து தேவாரம் சொல்லி கொடுக்குறா. ஸோ அதெல்லாம் எவ்வளோ பெரிய சர்வீஸ் தெரியுமா? அதெல்லாம் எவ்வளோ பெரிய சர்வீஸ். நானே வந்து லலிதா சகஸ்ரநாமம் குழந்தைகளுக்கு சொல்லிட்டேன். அப்பா அந்த குழந்தைகள்லாம் மனப்பாடமாக அந்த மழையில் சொல்லும்போது என் கண்ணில் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வரும். ஒன்று அவள் அப்படி சொல்கிறான்னு சந்தோஷம், இன்னொன்று நம்மளா அப்படி சொல்லி கொடுத்தோம் அந்த குழந்தைகளுக்கு அப்படின்னு நினைக்கும் போது அவ்வளோ ஒரு ஆனந்த கண்ணீருங்க. அவ்வளோ அழகாக அதுங்க ஒரு எந்தோடு பிடிக்குங்க. அந்த பசங்க கிட்டத்தட்ட ஒரு 20-30 பசங்க இருப்பா. ஸோ ஆளுக்கு ஒரு 10-10ன்னு கொடுப்பேன் நான். அப்போ அந்த 10-10ன்னு அவள் வந்து இவனுக்கு அடுத்தது நான் அப்படின்னு அவள் ரெட்டி பண்ணி அவாக்குள்ளே ஒரு போட்டி, நான் தாண்டா ஃபஸ்ட்டு நீ தான் செகண்ட் அப்படி இப்படின்னு அவாக்குள்ளே ஒரு போட்டி வச்சுன்னு அவள் சொல்லும்போது அப்பா கடவுளே இறங்கி வருவாருங்க. இறங்கி அவருக்கு தந்தேன் வரத்தை அப்படின்னு சொல்லுவாள். ஸோ அந்த குழந்தைகள்லாம் அப்படி சொல்லும்போது அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா, எவ்வளோ பெரிய ஒரு பொக்கிஷம் தெரியுமா. அந்த குழந்தையும் தெய்வம் ஒன்று அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ அவள் என்ன கேட்டாலும் தெய்வம் உடனே எஸ் ஓகே. ஏன்னா அவளுக்கு கல்மிஷம் இல்லாத நெஞ்சம், ஒரு கள்ளங்கபடமே கிடையாது அவளுக்கு. அதனால் அவள் ஒன்றும் இதை தான் அதை தான் கேட்க தெரியாது, சொல்லி கொடுத்தா அப்படியே ஒப்பிக்க தெரியும், அவ்வளோதான். நிஜமாக நானேங்க 3 வயசில் நான் வந்து அபிராமி அந்தாதி கற்றுட்டேன். எனக்கு படிக்க தெரியாது, ஒன்றுமே தெரியாது. சொல்லி கொடுப்பா, அப்படியே அவள் எப்படி சொல்லி கொடுத்தாலோ அப்படியே படியிருக்கேன். எஸ் நிஜமாக அவளுக்கு ஒரு பெரிய நமஸ்காரம் நான் சொல்கிறேன். எங்கள் அம்மா அப்பாவுக்கு ஒரு பெரிய நமஸ்காரம். ஏன்னா என்னை உட்கார வச்சு நீ கற்றுக்கோ அப்படின்னு சொன்னா பாருங்கோ, அப்பா நிஜமாக அது எனக்கு அவ்வளோ கை கொடுக்குதுங்க, அவ்வளோ கை கொடுக்கறது. இன்றைக்கி எனக்கு அந்தாதி பார்த்தேன்னா, அபிராமி அந்தாதி நான் பாட ஆரம்பித்தேன்னா எல்லாருமே தே வில் see a different world. நான் பெருமைக்கு சொல்லலை, அந்த அளவுக்கு அந்த சின்ன வயசுலேயே அதை எனக்கு இந்த சொல்லி கொடுத்ததுனால எஸ் டுடே இட் இஸ் ஹெல்பிங் மீ அண்ட் இட் இஸ் ட்ராவலிங். ஐ ஆம் ட்ராவலிங் வித் இட். நான் வந்து அதோடு ட்ராவல் பண்ணுறேன். இது எவ்வளோ பெரிய உண்மை தெரியுமா. நான் வேறு யாரோட புக்கையும் வேறு யாரையும் நான் எக்ஸாம்பிளாகவே சொல்கிறேன், என்னையே நான் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த யூத் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான லைஃப்லேயே வெரி இம்பார்ட்டண்ட். இந்த யூத் லைஃப்லேயே நம்ம வந்து கண்டிப்பாக இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியை நம்ம கண்டிப்பாக கொண்டு வரணும். ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறது ஒன்லி ஸ்லோகங்கள் சொல்கிறதும் மட்டும் கிடையாது, பேசிக்கான டிசிப்ளின், பியூட்டிஃபுல் டிசிப்ளின். இந்த பணம் எப்படி வந்து சேர்த்துக்கிறது, பணம் எப்படி செலவழிக்கிறது, அதுக்கு எப்படி நம்ம மரியாதை கொடுக்கறது, பெரியவாளுக்கு பஞ்சபூதங்களுக்கு நம்ம எப்படி மரியாதை கொடுக்கணும். ஒரு சின்ன ஒரு லெசன் மனப்பாடம் ஆனோம் அப்படின்னா நீங்கள் தண்ணிக்கிட்ட சொல்லிவிட்டு நீங்கள் குடிச்சிட்டு அந்த லெசனை நீங்கள் படிங்க, உங்களுக்கு எவ்வளோ அழகாக புரியுதா இல்லையா நீங்களே கண்டிப்பாக சொல்லுவேன். இந்த மாதிரி நம்ம கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அந்த யூத் அந்த ஆளுக்கு சொல்லித்தரணும். அந்த பஞ்சபூதங்களை வந்து நீ இந்த மாதிரிலாம் கையாளணும், இப்படிலாம் நீ கையாடனா கண்டிப்பாக உனக்கு என்ன வேணுமோ அது கண்டிப்பாக உனக்கு காமிக்கும், உனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு அந்த யூத்லேயே நம்ம சின்ன வயசுலேயே நம்ம சொல்லி கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். அவள் வளரும்போது அவளுக்கு அப்படி ஒரு அபரிவிதமான ஒரு நன்மைகள்லாம் கிடைக்குங்க நிஜமா. சரி, இப்போது நீங்கள் இந்த ரேக்கி இதெல்லாம் நீங்கள் கற்றுனேன்னா இன்னும் எல்லாமே ஈஸியாகிடுங்க. இந்த முத்ராஸ்லாம் நீங்கள் கற்றுனேன்னு வச்சுக்கோங்களேன், நிஜமாக அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் சின்ன வயசில் கற்றுட்டோன்னா கொஞ்சம் கல்யாணமாகிற சமயத்தில் அந்த மாதிரி நேரங்களெல்லாம் பார்த்தேன்னா உங்களுக்கு அந்த பிசிஓடி இந்த கைனிக் ப்ராப்ளம்லாம் வராது. எல்லாமே உங்களுக்கு வந்து ப்ரெக்னன்சி எவ்ரிதிங் வில் பி வெரி வெரி ஈஸி, எல்லாமே ஈஸியாக இருக்கும். அண்ட் அந்த ட்ராவல் அந்த ப்ரெக்னன்சி ஆனதுக்கப்புறம் குழந்தைய பேரண்டிங் கேர் குழந்தை எடுத்துக்கிறதெல்லாம் பார்த்தேன்னா உங்களுக்கு டயர்ட்ஸமாகவும் இருக்காது. அதே சமயத்தில் அந்த டைம்லாம் பார்த்தேன்னா அது ரொம்ப மொமெண்ட்ரி மெமரபுளாகவும் இருக்கும் உங்களுக்கு. அந்த குழந்தையோட நம்ம தவழ்ந்ததை நம்ம பார்த்தோம், நின்னதை பார்த்தோம், ஃபஸ்ட்டு பேசுகிறத நான் கேட்டேன், நான் பார்த்தேன் அப்படிங்கிறத வந்து டெஃபினெட்லி யூ வில் என்ஜாய். ஏன்னா அதெல்லாம் உங்களுக்கு வந்து இப்போ இருக்கக்கூடியவா என்ன பண்ணுறான்னு நினைக்கிறேன்னா அதெல்லாம் ஒரு பர்டன் அப்படின்னு நினச்சிக்கிறா. தப்புங்க, அந்த மாதிரி நினைக்காதீங்க.
ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து பியூட்டிஃபுல். அந்த ட்ராவல் நம்ம அப்படியே அந்தந்த நேரத்தில் அதோடு நம்ம படிக்கணும்னா அந்த படிப்போடு நம்ம ட்ராவல் பண்ணணும். கல்யாணம் அப்படின்னா அந்த ஒரு ப்ரெக்னன்சி அப்படின்னா அந்த ப்ரெக்னன்சியோட ட்ராவல் நம்ம போகணும். இந்த மாதிரி ஒன்றுத்துக்கும் நம்ம அப்படி கூட போனோம்னா டெஃபினட்டாக இது எல்லாத்துக்குமே இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணலாம் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க, கமெண்ட் அடிக்கலைன்னா கமெண்ட் அடிங்கோ. அண்ட் இஃப் யூ ஃபைண்ட் மை மெசேஜ் இஸ் இன்ஃபர்மேட்டிவ், ட்ரை டு ஷேர் அமௌங் யோர் கான்டாக்ட்ஸ். பாய்.